ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்காக பூ வந்து இப்படி கட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். லெஃப்ட் சைடில் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு நூலை விட்டுட்டு, ரைட் சைடில் நம்ம சுற்றுறதுக்கு கொஞ்சம் பெரிய நூலாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு சென்டரில் ரெண்டு முள்ள அரும்பு, பெரிய அரும்பு இருக்கும் இல்லையா, அதை தான் வச்சு நார்மலாக கட்டுவோம் இல்லையா பூ, அது போல் ஃபஸ்ட்டு கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு அப்படியே பூவை திருப்பிடுங்க. திருப்பிட்டு 2 பூவை எடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்க அந்த நூல் மேலே காம்பை வச்சு ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் அந்த 2 காம்புக்கு நடுவுலையும் எடுத்துகிட்டு அந்த காம்பை லைட்டாக தள்ளி விடணும். பாருங்கள், பூவை இப்படி வைக்கணும். வச்சுட்டு எங்கேயும் எந்த ஸ்டெக்கும் ஆக வேணாம், அப்படியே சுற்றி எடுத்து ஃப்ரண்ட்டில் அந்த காம்புக்கு நடுவில் எடுக்கணும். அப்புறம் அந்த காம்போடு அந்த பூ கொஞ்சம் லைட்டாக நவுத்தி விடணும். இப்போ ரவுண்டாக அவ்வளவுதான், ஒரு சுற்றிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுக்கணுங்க. இது போல் வந்து நம்ம கட்டிக்கிட்டே வரப்போ அது ரவுண்டாக மேக் ஆகிடும். நம்ம தனியானா ஸ்பெஷலாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதுவே ரவுண்டாக மேக் ஆகிடும். 2 பூவாக வச்சுக்கலாம் இதை, ஏன்னா ஒன்று வச்சா ரொம்ப லேட் ஆகும். மல்லிகைப்பூனா 1 வச்சு கட்டலாங்க. இப்போ பாருங்கள், இப்படி வந்து கட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பூவை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஸ், இப்போ வந்து அந்த ரிப்பன் ரோஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரோஸ் கலரில் வைக்க போகிறேன். அது வந்து பார்க்க நடுவில் ரோஜா பூவை அங்கங்கே தூவுனா போல் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரோஸ் வைக்க போகிறதில்ல. பாருங்கள், முள்ள ரொம்ப ரவுண்டாக வந்துச்சு. எனக்கு இந்த அளவு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் தான் வைக்க போகிறேன். அதுவும் வரிசையாக வைக்க போகிறதில்ல. நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து அப்படியே வரிசையாக எப்படி வைக்கிறதுன்னு மேக் பண்ணி காட்டினேன். இப்போ வந்து அங்கங்கே தூவுனா போல் அது வந்து இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ஒரு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் எப்பயும் போலேயே பூவை வந்து அப்படி சுற்றி ரவுண்டாக கட்டிக்கிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ 2 பூவை இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம சுற்றிக்கிட்டு வந்தால் அது ரவுண்டாக மேக் ஆகிடும். நம்ம ஒன்றும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அதுவே நகர்த்திக்கிட்டு போயிடும், அதுவே ரவுண்டாக மேக் ஆகும். இப்போ வந்து வரிசையாக வேணும்னா கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் இங்கே ஒரு பூவு பாருங்கள், இங்கே ஒரு பூ அப்படின்ட்டு அது வந்து அப்படியே பார்க்குறப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி இருக்கா போல தான் இருக்குங்க, ஃபுல்லாக வராது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ, இப்போ வந்து நான் பேபி பிங்க் கொடுத்துருக்கேன். எல்லோ, ரெட்டு, ப்ளூ கலர்லாம் கிடைக்கிது. என்ன ட்ரெஸ் போடுறோமோ அது காம்பினேஷனுக்கு நம்ம வந்து அந்த பூவை கொடுத்து கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும் தலையில் வச்சா. ஃபங்க்ஷன் போகிறப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து ஃபினிஷிங் எப்படின்னா, நார்மலாகவே 2 பக்கமும் இருக்க நூலை வச்சு நாட் போடலாம். இது வந்து பிரிஞ்சு வந்துடும், அவுந்து வந்துடும்லாம் பயப்பட வேணாம். எதுவுமே அவுந்து பிரிஞ்சுலாம் கொட்டாதுங்க. ரொம்ப ஈஸியாகவே நார்மலாக நாட் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ வந்து இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இல்லையா, இதுவே வந்து எல்லோ கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை விட ரியல் ரோஸ் இருக்கு இல்லையா, பட்டன் ரோஸ், அதெல்லாம் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.